தேங்க்ஸ் பா. நீங்க தான் என் செல்ல அப்பா. அங்க போய் சமத்தா இருக்கணும், சரியா? சரி வாங்க, நானே உங்களை கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன். இல்ல மாப்ள, நாங்க வந்த ஆட்டோ வாசல்லே தான். போலாம் பாட்டி. நாங்க பேக் வா. பாய் பாய். வா, பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். அது போயிட்டு வாடா. குழந்தை எவ்வளவு சந்தோஷமா போற பாத்தியா? அங்க அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு வரட்டுமே. சாரி மிஸ், எழுதி வச்சிருந்தேன் உங்ககிட்ட கொடுக்க மறந்துட்டேன். ஓகே மிஸ். இன்னைக்கும் காவேரி தான் ஆப்சென்ட்டா? கண்டினியூஸா 3 நாள் அவ ஒருத்தி தான் ஆப்சென்ட். எக்ஸ்கியூஸ் மீ, குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன், உட்காருங்க. 3 நாளா ஆப்சென்ட். நான் அவ வீட்டுக்கு போய் ஏன் அவ வரலன்னு கேட்டதுக்கு அவங்க நான் அது வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன் மேம். நேத்து கூட அவங்க வீட்டுக்கு போய் குழந்தைய எப்பவும் போலீஸ் ஏன்னு கேக்குறதுக்காக அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணா அவர் போனும் எடுக்க மாட்டேங்க. ப்ளீஸ் மேம், நீங்க ப்ளீஸ். சரி காவேரி, அவர் நம்பர் சொல்லுங்க. வணக்கம் சார், நான் காவேரி ஸ்கூல்ல இருந்து அவங்க பிரின்சிபல் பேசுறேன். வேற எந்த இன்ஃபர்மேஷனும் உங்க சைடுல இருந்து எங்களுக்கு வரல. அதான் என்ன ரீசன்னால உங்களை ஒரு நாள் மீட் பண்ணலாம் தான் இருந்தேன் மேம். அதுக்குள்ள நீங்களே கால் பண்ணிட்டீங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கஷ்டமா தான் இருக்கு. இந்த வீக்ல ஒரு நாள் நான் உங்களை வந்து மீட் பண்ணி காவேரியோட டிசியை வாங்கிக்கிறேன் மேம். ஓகே சார், அவர் கேக்குறதா இல்ல, ஏதோ பர்சனல் ரீசன்னால அவரோட குழந்தைங்க கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆண்டி. ஹாய். ஹாய் அங்கிள். ஹாய் அம்மா. ஹாய். எனக்கே இவளை கூட்டிட்டு வர போறோம்னு தெரியாதுடி. அவளை பாக்குறதுக்காக தான் போனோம். விளையாடலாமோ? ஆண்டி பேக் கொடுங்க. இந்தா வாயா. அத்தை, நவீன், குழந்தை எங்க கூட அனுப்பி வைக்க சொல்லி நான், அம்மா, அவங்க சித்தி. பாவம் குழந்தை வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறாளே. அவ நம்ம வீட்டுக்கு வந்தா கங்கா குழந்தை கூட அங்க 2-3 நாள் குழந்தை எங்க சாயந்தரம் வந்து நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. சரின்னு நாங்களும் கூட்டிட்டு வந்துட்டோம். இதுல எவ்வளவு